Hi friends, welcome to DC Home Cook. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கார சட்னி. ஒரு முறை சாப்பிட்டவங்களுக்கு அடிக்கடி சாப்பிட தோன்ற அளவுக்கு ரொம்ப சுவையா இருக்குங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு அருமையா இருக்குங்க. டிராவலுக்கு எடுத்துட்டு போய் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். சீக்கிரமா கெட்டு போகாது. ஒரு வாரம் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம். இப்போ சட்னி செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. ஒரு பேன்ல 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. அதில் 6 வரமிளகாய் சேர்த்திக்கோங்க. லேசாக கலர் மாறினதுமே ஒரு 25 சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. ஒரு பாதி அளவுக்கு சின்ன வெங்காயம் வெந்துருக்கும். வெந்ததுமே ஒரு 15 பல் பூண்டு சேர்த்திக்கோங்க. சேர்த்து கொஞ்சமாக நல்லா வதக்கி விடுங்க. ஒரு நெல்லிக்காய் அளவு புளி. இதுக்கு தேவையான பொருளெல்லாம் ரொம்ப கம்மி தாங்க, ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்திக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுமே தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. காரம் கம்மியாக சாப்பிட்றவங்களா இருந்தால் 2 மிளகாய் கம்மியாக சேர்த்திக்கோங்க. அவ்வளோதாங்க, நல்லா வதங்கிடுச்சு. இப்போது ஆற விட்டுக்கலாம். ஆறுனதுமே ஒரு மிக்சி ஜாருக்கு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாங்க. இப்போது தாளிப்பு கரண்டியில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி 1/4 ஸ்பூன் கடுகு போட்டு பொரிஞ்சதுமே 1/2 ஸ்பூன் உளுந்து, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சதுமே சட்னியில் சேர்த்துக்கலாங்க. நான் இன்னைக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சுருக்கேங்க. சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்து செஞ்சுக்கலாம். அவ்வளோதாங்க, அருமையான கார சட்னி ரெடி. நல்லா வதக்கி பக்குவமாக அரைச்சா 2 இட்லி சேர்த்து கூட சாப்பிடுவாங்க. காரம் விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஹோட்டலில் தர மாதிரியே ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.